உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே இந்தியாவை பார்த்து பயப்படணும்னா அதுவும் பர்டிகுலரா அமெரிக்காவாகட்டும், சைனாவாகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், யூகேவாகட்டும், இவங்க எல்லாமே நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு சில டெக்னாலஜி ஏர்கிராஃப்ட்ல இருந்தா தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா எதிரினுடைய ரேடார்ல கொஞ்சம் கூட சிக்கக்கூடாது. நம்முடைய ஏர்கிராஃப்ட் ஒளியை விட பல மடங்கு வேகமா போகணும். எனிமியினுடைய எல்லா பகுதியும், அதாவது உள்ள போய் அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு ஃபியூச்சரோட இந்தியா முதல் முறையா இந்தியாவிலே 100% எல்லா ஏர்கிராஃப்டையும் தயாரிக்க போறாங்க. அதுவும் பர்டிகுலரா AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட். ஆக்சுவலா இதுல 2 வெர்ஷன் இருக்கு. AMCA MK1, AMCA MK2. ஆக்சுவலா இந்த AMCA MK2 இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு 2 பேர் போட்டி போட்டிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரோல்ஸ் ரைஸ் ஆகட்டும், சாஃப்ரான் ஆகட்டும். அது யார் ஜெயிக்க போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம். அதே மாதிரியே AMCA MK1 எப்ப தயாராக போகுது, எப்ப இந்தியன் நேவில, இந்தியன் ஆர்மியில இணைய போகுது, அதற்கான விடை இன்னைக்கு இந்த வீடியோல கிடைக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை ரொம்ப காலமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 15,000 கோடி ரீசென்ட் டைம்ல 2023ல 5 புரோட்டோடைப் தயாரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒதுக்கி இருந்தாங்க. அதற்காக இந்தியா ஒவ்வொரு புரோட்டோடைப்பையும் ரெடி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம தயாரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க எல்லா ஹிஸ்டரியிலுமே 5ஆம் தலைமுறை அப்படிங்கிறது ஒரு போர் விமானம் கூட நம்ம கிட்ட கிடையாது. அதை தாண்டி 4.5 ஜெனரேஷன்ல ரஃபேல் போர் விமானம் 36 வச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட இருக்க நிறைய போர் விமானங்கள் எல்லாமே லைஃப் முடிகிற தருவாயில் இருக்க காரணத்தினால நம்ம நாட்டினுடைய படைபலம் அப்படிங்கிறது, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இல்லை. ஆக்சுவலா மினிமம் 42 வேணும். அதாவது 2 நாட்டையும் சமாளிக்கணும்னா, நம்ம பார்டர்ல சைனாவையும் சமாளிக்கணும், பாகிஸ்தானையும் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த 2 பிரச்சனையும் இருக்கு. ஆக்சுவலா அதற்காக கரண்ட் சுச்சுவேஷன்ல ஜஸ்ட் ஒரு 30லிருந்து 32 மட்டும்தான் இருக்கு. அதனால இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியாவில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல Su-30 MK போர் விமானம் கிட்டத்தட்ட 12 to 13 ஸ்குவாட்ரன் படை ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. அதை தாண்டி ரஃபேல் போர் விமானம் ஜஸ்ட் 2 ஸ்குவாட்ரன் மட்டும்தான் வச்சிருக்காங்க. MiG-29 3 ஸ்குவாட்ரன் வச்சிருக்காங்க. ஜாக்வார் 4, MiG-21 1. ஆக்சுவலா இதுல என்ன பிரச்சனைனா, இந்த ஜாக்வார் ஆகட்டும், MiG-21 ஆகட்டும், இது ரெண்டுமே கூடிய விரைவில் லைஃப் முடிய போகுது. அதாவது இன்னும் 1 to 2 வருஷத்துல லைஃப் முடியற தருவாயில் இருக்கு. அப்படின்னா நம்ம நாட்டினுடைய படைபலம் இன்னுமே குறையுமோ. அப்படின்னா இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா இந்தியா வருங்காலத்துல நிறைய ப்ராஜெக்டை முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி வருங்காலத்துல 2030 போது நம்ம நாட்டினுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 35 மாறணும். இதே 2035 போது நம்ம நாட்டினுடைய படைபலம் 42 ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கணிப்பு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்கள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK1A இந்த வருஷம் தயாராக போகுது. அவங்க என்ன பிளான் பண்றாங்க, 2028க்குள்ள அட்லீஸ்ட் 83 தேஜஸ் MK1A போர் விமானத்தையாவது உள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. அதை தாண்டி தேஜஸ் MK2 அடுத்த வருஷத்துல இருந்து ரெடி ஆயிரும், அது உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதை தாண்டி AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் அட்லீஸ்ட் ஒரு 2025 to 26க்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும். கரெக்டா சொல்லணும்னா 2030 போது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். 2035 போது AMCA MK2 உள்ள வர ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டையும் இந்தியா ஒரு வகை பிளான் பண்ணிருக்காங்க. அது ஒரு 5-6 வருஷத்துல உள்ள வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்தியன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு. ஆக்சுவலா நம்ம முக்கியமா இதெல்லாமே பண்றதுக்கான காரணம் என்ன, 2 நாடு தான், ஒன்னு சைனா, இன்னொன்னு பாகிஸ்தான். ஆக்சுவலா சைனா என்ன பண்றாங்க, தொடர்ந்து அவங்க நாட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகமாகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ எதுவுமே கிடையாது, போர் பதட்டம் கூட கிடையாது, ஆனா தொடர்ந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா J-20 5ஆம் தலைமுறை போர் விமானம் எல்லாம் தொடர்ந்து எல்லைக்கு அருகே தொடர்ந்து நிறுத்திட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா லடாக் ஆகட்டும், சிக்கிம் ஆகட்டும், அருணாச்சல பிரதேசம் ஆகட்டும், உத்தரகாண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பகுதியில தொடர்ந்து நிறுத்திட்டு இருக்காங்க. அதை தாண்டி படை வீரர்களையும் தொடர்ந்து குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இது மட்டும் பிரச்சனை கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சுன்னா தான்
தொடர்ந்து வந்து உள்ள எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இந்த மாதிரி வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா புதுசா ரோடு போடுறதாகட்டும், பங்கஸ் உருவாக்குறதாகட்டும், ஹெலிபேட் அமைக்கிறதாகட்டும், ஏர்பேஸ் அமைக்கிறதாகட்டும், ரேடார் ஸ்டேஷன் உருவாக்குறதாகட்டும், இந்த மாதிரி பல வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்தியா வந்து இந்த ஏஎம்சிஏ அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை பொறிமனம் அதுவும் சொந்தமா இருந்துச்சுன்னா தான் எதிரியை வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆக்சுவலா ஏஎம்சிஏ எதற்காக நம்ம தயாரிக்கிறோம், யாரு தயாரிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஏஎம்சிஏவை இந்தியா தயாரிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களும் ஏடிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சியில இவங்க தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதை மேனுஃபேக்சரிங் பண்ண போறவங்க HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், அவங்க தான் உள்ளடங்கி வேலை செய்ய போறாங்க. ஆக்சுவலா இதுல ட்வின் இன்ஜின் என்கிற காரணத்தினால மல்டி ரோல் ஃபைட்டரா எல்லா எதிரிகளுக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கு. ஆக்சுவலா இதனுடைய மொத்த டேக் ஆஃப் வெயிட் 25 டன் வந்து தூக்கக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் சரௌண்டிங்க ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி என்னுடைய வேகம் மேக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல போகும். சரியா சொல்லணும்னா ஒலியை விட 1.8 மடங்கு ஜாஸ்தியா போகும்னா எந்த அளவுக்கு வேகமா போகும் நீங்களே நினைச்சு பாத்துங்க. அதே மாதிரியே இதுல இன்ஜின் வந்து F414 அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய இன்ஜினை பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா 2023 ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா இந்தியாவும் அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் 2 பேருடைய கூட்டு முயற்சியில இந்தியாவிலேயே வந்து இந்த இன்ஜினை தயாரிக்கணும். கிட்டத்தட்ட 75% ஃபுல்லா வந்து இந்தியாவில் டிசைன் பண்ணி ரெடி பண்ணோம். அதாவது அவங்க டெக்னாலஜி நம்ம கற்றுக் கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 25% கிரிட்டிக்கலான பார்ட்ஸ் மட்டும் அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா 90-95 கிலோ நியூட்டன் வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதற்காக இந்தியா வந்து இது ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறாங்க. அதை தாண்டி AMCA MK2 அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான வெர்ஷன் இருக்கு. ஆக்சுவலா அதனுடைய பவர் வந்து 110 கிலோ நியூட்டன்ல இருந்து 120 கிலோ நியூட்டன் வந்து ஜென்ரேட் பண்ணும். அது வந்து 2 இன்ஜின் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்ல பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதை வச்சுக்கிட்டு தான் எதிரியை வந்து பல மடங்கு ரொம்ப அட்வான்ஸா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இதுல AMCA MK1 வெர்ஷன்ல 4 to 6 மிசைல் வந்து இதுல பிக்ஸ் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலரா இந்தியாவினுடைய ரொம்ப அட்வான்ஸான மிசைல் எல்லாமே இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ஏர்ல இருந்து இன்னொரு பகுதியில் ஏர்ல அடிக்கிறதுக்கு நிறைய மிசைல் வந்து ரெடி பண்ணிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ஆஸ்ட்ரா MK1 ஆகட்டும், MK2 ஆகட்டும், MK3 3 வெர்ஷன் இருக்கு. ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 வெர்ஷன் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ண போறாங்க. அதை தாண்டி மீட்டர் அப்படிங்கிற இன்னொரு மிசைல் வந்து கொண்டு வர போறாங்க. பைத்தான் 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைலை இதுல வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இந்த 3ல ஏதோ ஒண்ணு வந்து பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரியே இன்னொன்னு வந்து ஏர்ல இருந்து கிரவுண்ட்ல அடிக்கிறதுக்கும் நிறைய மிசைல் வந்து இன்டெகிரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா சா அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் ஆகட்டும், கருவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல் ஆகட்டும், கிளைட் பாம்ஸ் ஆகட்டும், இந்த 3ஐயுமே வந்து இதெல்லாம் பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இப்போ இந்த AMCA MK1 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுடைய பிளான் படி 2026ல ஃபர்ஸ்ட் பிளைட் வந்து நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை இந்திய மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதை தாண்டி இது வந்து 2030 ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தா வந்து அமையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. இந்தியாவினுடைய AMCA MK1 ஆகட்டும், MK2 ஆகட்டும், மெயினா யாரை ஃபைட் பண்ணோம்? சைனாவினுடைய J-20 ஃபைட் பண்ணோம், பாகிஸ்தானுடைய JF-17 ஃபைட் பண்ணோம். ஆக்சுவலா 2 பேருக்குமே அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னா இந்த AMCA தான் சரியான பதிலடியா இருக்கும். அதற்காக தான் இந்தியா வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இப்போ இன்ஜின் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்க்கு வருவோம். AMCA MK1 இது வந்து 98 கிலோ நியூட்டன்ல இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா 2 முக்கியமான நிறுவனங்கள், ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வந்து டெக்னிக்கை வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில இந்தியன் டிஃபென்ஸ் டீம் வந்து இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இதுக்கு வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு சைடு வந்து AMCA MK2 அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. அதுக்கு காரணம் 2 பேர் வந்து கடுமையான வந்து போட்டியில் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ரோல்ஸ் ரைஸ் நிறுவனமும் சாஃப்ரான் நிறுவனமும்.
ரெண்டு பேருமே யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து கடைசியா வந்து இந்தியாவினுடைய HAL நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து தயாரிக்க முடியும். அது வந்து 2025 எண்டுக்குள்ள வந்து இந்த மொத்த டிஸ்கஷனும் முடிச்சாகணும். அதனால ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரெண்டு பேரும் என்னென்னலாம் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்க முடியுமோ இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லா டெக்னாலஜியும் வந்து நாங்க ஃபுல்லா கத்து கொடுத்துறோம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து அறிவுசார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உரிமையை வந்து ஃபுல்லா வந்து நாங்க கத்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சாஃப்ரான் ஆகட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே மாதிரியே இந்த AMCA MK1க்கும் MK2க்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நோக்கிய வந்து ஃபுல்லா டிசைட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று வந்து AI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதை வந்து ஃபுல்லா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து 2035 போது வெளியே வரும்போது இது வந்து 5.5 ஜெனரேஷன் அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா வந்து கொண்டு வர மாதிரி இந்தியா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே நம்ம இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் இந்தியாவுக்கு கூட வர்றதுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குன்னா ஆல்ரெடி வந்து இவங்க பல்வேறு நாடுகளுடன் கூட்டு சேர்ந்து 6th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டை தயார் பண்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒருவேளை நம்பிக்கையா நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தையே வரலாம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி வச்சு பார்த்தா அவங்கனால 110 இருந்து 130 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தா சாஃப்ரான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் இவங்க வந்து 110 இருந்து 130 கிலோமீட்டர் வந்து எங்கனால இன்ஜின்ல பவர் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தர்றாங்க. அதை தாண்டி 100% நாங்க எல்லா டெக்னாலஜியும் ஷேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையும் தர்றாங்க. ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனை என்னன்னா சாஃப்ரான் வந்து 110 கிலோமீட்டருக்கு மேல இன்ஜின் வந்து பெரிய லெவல்ல டெவலப் பண்ணது கிடையாது. பட் இந்தியா வச்சு நாங்க ட்ரையல் பார்த்துருவோம், எங்ககிட்ட நல்ல டெக்னாலஜி இருக்கு, நிறைய வந்து டேலண்ட் இருக்கு, இதை வச்சு நாங்க வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த போட்டி வந்து 2025 எண்டுக்குள்ள முடிஞ்சு நம்ம வந்து இன்ஜினை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பா காத்திருந்து தான் ஆகணும். ஆனா இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த AMCA MK1 ஆகட்டும் MK2 ஆகட்டும் ரெண்டுமே வந்து சைனா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு உயரத்துக்கும் வயிற்றுல புளிய கிடைக்கும் அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.